உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நடுவே இப்போது ஒரு புதிய அதிர்ச்சி கிளம்பியுள்ளது. எங்கள் அனுமதி இல்லாமல் ஒரு கப்பல் கூட நகர முடியாது. மீறினால் அவை கடலில் மூழ்கடிக்கப்படும். இதுதான் ஈரான் விடுத்துள்ள லேட்டஸ்ட் எச்சரிக்கை. உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை இப்போது தனது முழுமையான பிடிக்குள் கொண்டு வரத் துடிக்கிறது ஈரான். இன்று ஈரான் அரசு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ வானொலி செய்தியில், அனுமதி பெறாமல் இந்த வழியாக வரும் எந்தவொரு எண்ணெய் கப்பலும் தரைமட்டமாக்கப்படும் என பகிரங்கமாக மிரட்டியுள்ளது. அது மட்டுமல்ல, இதற்காக ஈரான் விதித்துள்ள புதிய நிபந்தனை உலக நாடுகளை திகைக்க வைத்துள்ளது. இந்த பாதையை கடக்க விரும்பும் கப்பல்கள் பிட்காயின் மூலம் சுங்கக் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று ஈரான் கோருகிறது. ஒரு பேரல் எண்ணெய்க்கு $1 வீதம் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தடைகளில் இருந்து தப்பிக்கவும் பணப்பரிமாற்றத்தை யாரும் கண்காணிக்கக் கூடாது என்பதற்காகவுமே ஈரான் இந்த டிஜிட்டல் கரன்சி முறையை கையில் எடுத்துள்ளது. இதனால் சுமார் 400க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல்கள் கடலில் நகர முடியாமல் பார்க்கிங் செய்தது போல காத்து கிடக்கின்றன. உலகின் 20% எண்ணெய் போக்குவரத்து இந்த பாதை வழியாகத்தான் நடக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்த கடல்வழி பாதை உடனடியாக பாதுகாப்பாக திறக்கப்பட வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். ஆனால் ஈரானோ, யார் உள்ளே வருகிறார்கள் என்பதைச் சோதிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு என பிடிவாதம் பிடிக்கிறது. இந்த இழுபறியால் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் சாமானிய மக்களுக்கு பெட்ரோல், டீசல் விலையில் பெரிய மாற்றம் இருக்காது என்றே தெரிகிறது. ஒருபுறம் போர் நிறுத்தம் பேசப்பட்டாலும் மறுபுறம் சவுதி அரேபியாவின் எண்ணெய் குழாய்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அமைதி ஒப்பந்தம் நீடிக்குமா? அல்லது இந்த ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் மீண்டும் ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்குமா? உலகமே இப்போது அரபு நாடுகளை நோக்கித்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது.